பெலாக்கொட்டை பொரியல் செய்கிறதுக்கு ஒரு வாணலில் ஒரு 3 கிளாஸ் தண்ணி வச்சு இந்த பெலாக்கொட்டையை இதில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். கட் பண்ணி தோல் உரித்த பெலாக்கொட்டை. ஸ்டவ் பற்ற வச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கணும். பெலாக்கொட்டை நல்லா வெந்து வந்துடுது பாருங்கள். இதை வடிகட்டி எடுத்துக்கணும். தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கணும். வாணலில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கணும். கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் கூடவே ஒரு ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கணும். கேஸ் ட்ரபிள் அதிகம் இருக்கிறதுனால கொஞ்சம் பெருங்காயம் அதிகமாக சேர்த்துக்கணும். கட் பண்ணி வச்ச தக்காளி ஒன்று சேர்த்துக்கணும். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து நல்லா வதக்கணும். இதில் உப்பு போட்டு வச்சுருக்கோம் நம்ம இந்த பெலாக்கொட்டையில். அதை எடுத்து அப்படியே சேர்த்துக்கணும். வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கணும். குழம்பு மிளகாய் பொடி. தண்ணி தேவையான அளவு சேர்த்து கொஞ்சமாக வேக வச்சு எடுத்துக்கணும். உப்பு முன்னாடியே நம்ம சேர்த்துட்டோம். பெலாக்கொட்டை அவிக்கும் போதே சேர்த்துட்டதுனால லைட்டாக கொஞ்சமாக சேர்த்துக்கணும். பெலாக்கொட்டை நல்லா சுருண்டு ஈரம்லாம் போக நல்லா ரெடியாகி வந்துட்டு பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இது கூட நெத்திலி கருவாடு போட்டு வச்சாலும் செம்மையாக இருக்கும். கருவாடு இல்லைன்றதுனால நான் பெலாக்கொட்டையை மட்டும் செய்கிறேன். சுட சுட சூப்பரான பெலாக்கொட்டை பொரியல் வெந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது சாம்பார் சாதத்து கூட தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்தோடையும் தொட்டு சாப்பிட சுவையாக இருக்கும்.